ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த கூட கர்த்தருடைய வார்த்தை செய்தியோட தலைப்பு என்னன்னா, தேவ பிள்ளைகளே தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். ஹல்லேலூயா. இந்த செய்தி தேவ பிள்ளைகளே தேவனுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இதுதான் செய்தியோட தலைப்பு. சங்கீதம் 127 சங்கீதம் 4 வசனம். சங்கீதம் 127:4. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஒருவேளை இந்த யூடியூப் சேனல் மூலியமா எத்தனையோ தேவ பிள்ளைகள் பார்த்துட்டு இருக்கலாம், நீங்களும் தீர்த்துட்டு இருக்கிறீங்க. ஒருவேளைக்கு கர்ப்பத்தின் கனி இல்லாம ஒருவேளைக்கு அநேக வைத்தியரை பார்த்து வருத்தப்பட்டு அநேக செலவுகள் செய்து வேலைக்கு எங்களுக்கு கர்ப்பத்துக்கு இல்லையே ஆண்டவரையன்னு சொல்லி கூட நீங்க இதனையோடு கூட செய்தியை நீங்க கேட்கலாம். ஆண்டு சொல்றாரு கர்ப்பத்தின் கனி யார் வரக்கூடியது? கர்த்தரால் வரக்கூடிய சுதந்திரம். இப்ப அவருதான் அவருக்கு குழந்தையை கொடுக்கணும். அப்ப அவர் உண்டாக்குன பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு நாள் சொன்னதில்லை. அப்ப நிச்சயம் எல்லாருக்குமே குழந்தை செல்வத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். வாசிங்களே, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துல 32 வசனம். நீதிமொழிகள் 8:32. அதனால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் யாரு? பாக்கியவான்கள். அப்ப உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கலாம், அன்னைக்கு பிள்ளைகள் இருக்கலாம். ஆனாலும் இந்த பிள்ளைகளை எப்படி நீங்க வழி நடத்தணுமா? கர்த்தருக்கு செய் கொடுக்கிற பிள்ளைகளாய் நீங்க வளர்க்கணும். அவருடைய வழிகளை காத்து நடக்கூடிய பிள்ளைகளாக வளர்க்கணும். அப்ப அப்படிப்பட்டுதான் அதுதான் உங்களை பிள்ளைகளை கொடுக்கிறார். பிள்ளைகளை கொடுத்துட்டு அந்த பிள்ளைகளுக்கு நீங்க உரிமையாளர் அல்ல. ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா அப்பாவும் குழந்தை பிறகுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு தாய் தகப்பன் உரிமையாளர் அல்ல, கர்த்தர் தான் உரிமையாளர். ஏன் அவசியம் சொல்லுது? கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் ஒரு சுதந்திரம். ஒரு பிள்ளைக்கு தலைகளை ஆண்டு கொடுக்குறாரு அப்படின்னா அந்த பிள்ளை குறித்தான திட்டங்கள் எல்லாம் உருவாக்கி வச்சிருப்பார். தாய் தகவல் என்ன செய்யணும்னா அவருடைய போதனைகள்ல, அவருடைய வழிகளில, அவருடைய காரியத்துல அதை கவனமா நடத்த வேண்டியதுதான் தாய் தகவனுடைய வேலை. நீங்க பிள்ளைங்க கெட்ட வார்த்தை பேசுறீங்கன்னா அதுக்கு யார் காரணம்? நீங்க தான் காரணம். வாசிங்களே, எபேசியர் 6:4. பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமலும் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. அவர்களை வளர்க்கணும். கர்த்தருடைய அவரோட போதனை எது? அவர் என்ன செலுத்திய பிள்ளையை கொடுத்தாரு, எனக்கு ஒரு மகளை கொடுத்தாரு, அதை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு யாரும் கேட்டுருக்கீங்களா? எனக்கு பிள்ளை பிறந்துச்சு, நான் பையனை பெற்றுட்டேன், ஒரு ஆண் குழந்தையை பெற்றுட்டேன், பெண் குழந்தையை பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படுவது தவறு இல்லை. இதை எதுக்குப்பா ஏன் கரங்களை கொடுத்தீங்க, இதை நான் எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நாம தேவன்கிட்ட கேட்கணும். அதன் பிரகாரம் பிள்ளைகளை வளர்க்கணும். கர்த்தருடைய சிட்சை, அவருடைய போதனைகள்ல பிள்ளைகளை வளர்த்தி கொண்டு போகணும். ஒரு சாட்சி சொல்லிட்டு செய்திக்குள்ள போயிடுவோம். ஒரு பாஸ்டமா இருக்கிறாங்க, ஊழியர் செய்யறாங்க. ஒரே அவங்க பெண் குழந்தை ரொம்ப வருஷங்களுக்கு கழிச்சு பிறந்த பெண் குழந்தை. அந்த குழந்தை மேல அந்த பாஸ்டர் ரொம்ப பாசமா இருக்கிறாங்க. அந்த குழந்தை எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. அப்ப படிச்சு காலேஜ்ல படிக்கிறாங்க. காலேஜ்ல படிக்கிற இடத்துல ஒரு மகள் இந்த கிளாஸ்ல கூட படிக்கிறாங்க. இந்த மகளை விரும்புறாங்க. உடனே பாஸ்டர் அப்பாட்டியும் அவங்க அப்பாட்டி வந்து, அம்மா இந்த பையனை பிடிச்சிருக்கு, நான் அந்த பையனை விரும்புறேன், எனக்கு கட்டி வைங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அம்மா தேவ சித்தமா, நீ தேவட கேட்டியா அப்படின்னு பாஸ்டர் கேட்கிறாரு. ஏசப்பட கேட்டுட்டேன், ஏசப்ப சித்தம் தான், என் கட்டி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் போய் ஜோம் வந்தாரு. அம்மா அசப்பா என் பிள்ளை ஒரு பையனை விரும்புறான்னு சொல்றா, அவனை கட்டி வைக்க சொல்றா, கட்டி வைக்கணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லப்பா நீ அந்த பொண்ணோடு பேசும்போது நான் அல்ல பிசாசு, அந்த மகளுக்கு என்ன விருப்பமோ அதெல்லாம் நீ செய் அப்படின்னு சொல்றாரு. காலேஜ் முடிச்ச உடனே இந்த பொண்ணுக்கு முறைப்படி எல்லாம் பேசி எல்லாம் பத்திரிக்கை அடிச்சு எல்லாம் செய்யறாங்க. சரி, திருமண காரணம். இப்ப பொண்ணு சபைக்கு மாப்பிள்ளோட சபைக்குள்ள பொண்ணு அப்படியே துணியெல்லாம் வீட்டெல்லாம் பொருளெல்லாம் வச்சுக்கிட்டு போறாங்க. அப்ப
எதுப்பா சுத்தம் இல்லைன்னு சொல்றீங்களாப்பா, இது எப்படிப்பா நீங்க நம்புறது, நீ செய்ய வேண்டிய செய்ப்பா, நீ பிள்ளையோட விருப்பத்தை ஏதோ செய் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியில அந்த திருமணத்துக்கு முன்னாடி ஆற்றுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது திரளான மக்கள் அங்க கல்யாணத்துக்கு வந்திருக்கிறாங்க. திருமண காரியங்களுக்கு நல்ல கடவுளெல்லாம் உணவெல்லாம் தயார் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த மகள் போய் நிற்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு மின்னல ஒரு அடி அந்த மகள் மேல விழுது, தலைய விழுகுது. அந்த ஆலயத்துக்கு போய் இந்த மகள் சுருண்டு விழுந்தாராம். எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க. இந்த இடத்துல ஹீரோயின் யாரு, மாப்பிள்ளையும் பொண்ணுதான் ஹீரோயின். அவரை பார்க்கத்தான் எல்லா கூலியும் வந்துருக்காங்க. வல்லவ வந்து அடிச்சோடனே இந்த மகள் திருடி விழுந்து தக்கில விழுந்தோடனே என்ன பதம் எழுந்துச்சு, என்ன என்ன எல்லாமே பாக்குறாங்க, பிள்ளையுமே பாக்குறாங்க. பார்க்கும் பொழுது இந்த மகள் தண்ணி ஊத்துறாங்க, தெளிக்கிறாங்க, ஒண்ணும் எந்திரிக்கல. சரி, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அந்த மகளை துணியெல்லாம் ஒரு மாத்தி தூக்கிட்டு போறாங்க. என்னமோ ஏதோ பதறிக்கிட்டு கூட்டு போறாங்க. பாஸ்ட் ஐயா பதறவே இல்லை, பாஸ்ட் அம்மாவும் பதறல, என்னாச்சு சொல்லிட்டு அது அவருக்கு தெரியும். அப்ப உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. உடனே ஸ்கேன் எடுத்து பாக்குறாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் தலையில எடுத்து பாக்குறாங்க. மூளைக்கு போகக்கூடிய அதுல வந்து நரம்புகள்ல ஏதோ இதை அடைப்பு இருக்குது, 3 அடைப்புகள் இருக்குது. அதை வந்து மண்டையை உடைச்சுதான் அந்த அடைப்பை எடுக்க முடியும், ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப உடனே ஒரு புரியல. உடனே அவங்க மகளுக்கு கொஞ்சம் ஊசியெல்லாம் புது தெரிஞ்சிருச்சு. அப்படி மாப்பிள்ளை வராங்க, வந்து என்னமா அப்படி டாக்டர் மாப்பிள்ளை அப்பா அவங்க எல்லாரும் பேசுறாங்க. டாக்டர் இப்படி இருக்குமா, இவ்வளவு பணமாகும், இவ்வளவு செலவாகும், நீங்க அதுக்கு ரெடி பண்ணிக்கோங்க, இம்மிடியா நாளைக்கு காலையில இந்த ஆபரேஷன் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாஸ்டையா, நீ எவ்வளவு பிரச்சனை இல்லையா, நான் செலவு பண்ணாலும் பிள்ளைய நீ காப்பாற்று விடுங்க அப்படின்னு பாஸ்டையா சொல்றாரு. இதில் நடந்த உண்மை சம்பவம். அந்த பாஸ்டர் சொல்லி நான் கேட்டேன், வேற யாரும் சொல்லி நான் கேட்கல. அப்ப சரி சொல்லிட்டு அந்த ராத்திரியில பாஸ்டையா கிட்டத்தட்ட 8-9 மணி முழங்காலம் தெரிவிக்கிறார். அப்ப ஆன சொல்றாரு, நாளைக்கு அப்ப பேசி முடிச்சுட்டு அந்த பாஸ்டருடைய அந்த பொண்ணு விரும்பின பையன் வந்து அந்த பொண்ணை போய் பாக்குற, பெட்ல படுத்திருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல, தனிப்பட்டதையே பார்த்து இந்த பொண்ணு அழல், எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. அப்ப அவர் சொன்னாராமா, நீ நான் ரொம்ப ட்ரூவா உண்மையா லவ் பண்ணணும், நீங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த பொண்ணு அழகு. இந்த பையன் சொல்றாப்புல, உன்னை நான் உண்மையா லவ் பண்ணினேன், நான் டாக்டர் ரிப்போர்ட் எல்லாம் கேட்டேன், உனக்கு வந்து ஆபரேஷன் பண்ணி பண்ணணும், மண்டையை உடைச்சு ஆபரேஷன் பண்ணணும், அதனால இன்னும் உங்களோட வாழ்ந்து ஒரு போதிலும் இல்லை, இப்ப பிழைப்பியோ பிழைக்க மாட்டேயோ தெரியல, பிழைச்சாலும் ஒரு நல்ல ஒரு இந்த மகள் ரொம்ப அழகா இருப்பாங்க, பார்ப்பதற்கு லட்சணமா ஆண்டு படைச்சிருக்கிற. அப்ப நீ பிழைப்பியோ அப்படியே தெரியல, பிழைச்சாலும் உனக்கு பழைய மாறி நினைவுகள் இருக்குமான்னு தெரியல, அதனால நீ வேணாம், நீ எனக்கு தேவையில்லை, ஒரு 5 வருஷமா லவ் பண்ண பையன் நீ தேவைன்னு போயிட்டான். மகளுக்கு ஒரே வேதனை, ஆண்டவரோடு மகள் பேசுற, ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு நிலை வந்துச்சு, நான் என்ன தப்பு செய்தேன். அப்பதான் ஆண்டு மகளோடு கூட பேசுறாரு. நோடு கூட பேசுனது தேவன் இல்லமா, பிசாசு. அப்ப பாசத்தை பேசுறாரு, நீ நாளைக்கு காலையில போய் அதே டாக்டர்கிட்ட அதே ஹாஸ்பிட்டல் தான் போயிருக்கா, அதே ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பார்க்கும் பொழுது பார்த்தா ஸ்கேன் சொல்ற, டாக்டர் நேற்றே பார்த்துருந்தா பாஸ்டர், திருப்பி ஏன் ஸ்கேன் எடுக்கணும், இல்ல நீங்க எடுங்க அப்படிங்கும் பொழுது பணத்தை கட்டி கவுண்ட்ல பணத்தை கட்டி கொண்டே கொடுக்க, எடுத்து பார்க்கும் பொழுது அந்த மூளை போக்குவரத்து நரம்புகள் இருந்த 3 அடைப்பு, அந்த அட்ட அடைப்பு இல்லை, அடையா அடைப்பு இல்ல. பாஸ்டர் கூட ரிப்போர்ட்டை பாத்தியாமா, பார்த்தமா, அவங்க கூட பேசுனது யாரு அப்படின்னு கேட்டேன். என் கூட பேசுனது பிசாசு. நீங்க உணர்தான் உனக்கு ஆண்டவர் இந்த சிச்சையை அதை அனுபவிச்சார், அது ஆண்டவர்களுடைய சிச்சை. அப்ப நம்ம அவருடைய விருப்பத்தை செய்யணுமேன்னு சொல்லி இந்த பாஸ்டர் விரும்பினாரு. அது விருப்பம் இல்லைங்கிறத அந்த மகளுக்கு புரிய வச்சார் கர்த்தர். அல்லேலூயா. அப்ப நிச்சயமாக நம்ம பிள்ளைகளை நம்ம அப்படியாய் கர்த்தருடைய சிச்சைக்குள்ளாய், அவருடைய போதனைக்குள்ளாய் நம்ம பிள்ளைகளை அப்படியாய் வளர்க்கணும். செய்தியை அதுதான் நம்ம செய்தியை பார்த்து நம்ம செதிக்க போறோம். அதே நீங்க நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளைய நடக்க வேண்டிய வழியில் நடத்தணும். ஆண் பிள்ளையாக சரி, பெண் பிள்ளையாக சரி, அதுக்கு வழி ஆண்டு போட்டுப்பார். உனக்கு குழந்தைய கொடுக்குறாருன்னா அந்த குழந்தை எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். பிள்ளைய அப்படி வளர்க்கணும், பிள்ளைய நடத்த வேண்டிய வழியில் நடத்தணும். அது முதிர் வயதிலும் அது விடாது இருப்பான் வசனம் சொல்லுது. அப்ப நமக்கு பிள்ளை ஆலோசனை அப்படின்னா அந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும்,
நடத்த வேண்டிய வழி எது? அடுத்து எனக்கு ஒரு குழந்தை எடுத்துருக்கீங்க, 4 குழந்தை, 5 குழந்தை, 2 குழந்தை, ஒரு குழந்தையோ, அந்த குழந்தை எப்படி நடத்தணும், அது நடக்க வேண்டிய வழி என்ன, அதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைங்க கேட்கறது கூட வாங்கி கொடுக்கறது மாத்திரம் தாய் தகப்பனோட வேலை கிடையாது. அது எப்படி நடக்கணும், அது எப்படி வேலை சொல்லுது, சமுதாயத்துல, வேலை பார்க்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, ஒரு திருமணம் முடிஞ்சு போகக்கூடிய இடத்துல, அப்ப அது முதிர் வயதிலும் அது விடாம இருக்கும். அது பல பிள்ளைகளை சொல்லிக் கொடுக்கும். அம்மா ஏசப்பா இப்படிதான் எங்க அம்மா மூலமா அப்பா மூலம் சொல்லிக் கொடுத்தாங்க, இன்னைக்கு என் பிள்ளைக்கு நான் அதனால நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம். அது வயசான காலத்திலேயே அந்த குழந்தைங்க விட மாட்டாங்க. அதே நீங்க கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. எது கர்த்தருக்கு பிரியம்? பிள்ளைகள் எப்படி? பிள்ளைங்க யாருக்கு கீழ்ப்படியணும்? உங்களுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, உங்க பிள்ளைங்க கீழ்ப்படியுதா? பிள்ளைங்க யாருக்கு கீழ்ப்படியணும்? கர்த்தர். உங்க பிள்ளைங்க உங்களுக்கு கீழ்ப்படியும், இதுதான் கர்த்தருக்கு பிரியம். எல்லா காரியத்திலும் நமக்கு நம்மளை உருவாக்கி நம்மளை பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியணும், அதுதான் கர்த்தருக்கு தெரியும். அப்படிதான் வசனம் சொல்லுது, நான் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிய மாட்டேன், சொல்படி கேட்க மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய பிள்ளைகளை கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே கிடையாது. அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்க அப்படி பிள்ளைகளை வளர்த்து இந்த 4 பிள்ளைகளை மாத்தி வளர்த்து பாருங்க. ஆனா அதான் சொல்றாரு. அதே நீங்க எடுத்து வாசிங்க, எபேசியர் 6:1, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். எப்படி கீழ்ப்படியணுமா? கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும். இது நியாயம். கர்த்தருக்குள்ள கீழ்ப்படியணும். பிள்ளைகளுக்குள்ள கர்த்தருக்குள்ள நீ கீழ்ப்படியணும் ஆண்டு சொல்றார். அதே நீங்க நீதிமொழி 22:15 படிக்கிறேன், நல்ல பிரயோஜனமான ஒரு செய்தி, கவனிங்க. பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். கவனிங்க, நம்ம பார்க்கக்கூடிய பிள்ளைகளுக்கு என்ன ஒட்டி இருக்குமா? மதியீனம். சில புத்தியீனமான சில காரியங்கள் உள்ள ஒட்டி இருக்கும். அது எப்படி ஒட்டுது அப்படின்னா, அதுக்கு முதல் காரணம் யாருன்னா, பிள்ளைங்க கர்த்தருக்குள்ள கீழ்ப்படியாததுனால, நம்ம பிள்ளைங்களை சரியா வளர்க்காததுனால, படிக்கிற இடங்கள்ல, வேலை பார்க்கிற இடங்கள்ல, மனுஷனுடைய வார்த்தைகள்ல அப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கும் பொழுது மதியமா ஒட்டி இருக்கும். அதுக்கு என்ன வழி? பைபிள் சொல்லுது, அதுக்கு என்ன கையாளணுமா? பிறம்ப கையாளணும். என் பிள்ளைங்க அடிக்கவே மாட்டேன், என் பிள்ளை ரொம்ப பாசமா வளர்த்தேன், என் பிள்ளைங்களுக்கு எதுனாலும் கேட்பேன். இன்னைக்கு பிள்ளைங்கள் வந்து என்ன ஒட்டி இருக்குமா? மதியில ஒட்டி இருக்கும். அது எப்படி திருத்தணும்? பிறம்ப கையாளணும். இந்த வார்த்தை மீறி நடப்ப, இந்த காரியத்தை பேசுவ, இந்த காரியத்தை செய்வ அப்படின்னு பிறம்ப எடுத்து நீங்க அப்படி அடிச்சீங்கன்னா அது திரும்ப. இன்னைக்கு யாருமே பிள்ளைங்க ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டீங்க. ஏன் அப்படி சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்ப பிள்ளைங்க வந்து ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட பிள்ளைங்க என்ன தெரியுமா? நீங்க அப்படிப்பட்ட செய்தியை தான் பைபிள்ல பார்க்க போறோம். பைபிள் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை செய்தியா பார்த்து, அப்படி பெற்றோர்கள் எப்படி இருந்தாங்க, பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க, அதுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்க அப்படி ஒரு நாள் வளர்க்கக்கூடாது. அப்படி வளர்த்துட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அடுத்து வாசிங்களே, நீதிமொழிகள் 29:15. நீதிமொழிகள் 29:15 படிக்கிறேன், சீக்கிரம். பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறார். பிறவும் என்ன பண்ணும்? பிறவும் வேறதுமா? பிறவும் கடிந்து கொள்ளுதலும். என் உங்க பிள்ளைங்க நீங்க கடிந்து கொள்ள நிறமா நீங்க பிள்ளைகளை கவலை செய்யும் பொழுது, கர்த்தர் கீழ்ப்படியாம நீங்க அந்த பிள்ளைங்க இருக்கும் பொழுது கடிந்து கொள்ளுது கீழ்ப்படிந்து நீங்க சொல்லல அப்படின்னா அது என்ன தெரியுமா? உங்களுக்கு தாய்க்கு வெட்கத்தை உண்டாக்கி, நான் பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க எவ்வளவு பிள்ளைங்க சரி. அப்ப கடிந்து கொள்ளுதலும் பிறமை நீங்க கையாளணும். பிறகுனால இந்த குழந்தை தவறு செய்யும் போது அவங்க இஷ்டப்படி கொண்டே கொண்டு வந்து கூடாது. தவறு செய்து அன்பாக சொல்லணும், சத்தம் போடணும், கேட்கலையே ஒரு வழி அடிக்கி நம்ம இஷ்டத்துக்கு பிறமையே குழந்தையே அடிச்சுட்டு அது தப்பு. அப்ப எதுல கடிந்து கொள்ளணும், எப்போதும் பிள்ளைய அடிக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதெல்லாம் நீங்க பிள்ளைய அடிக்கவும் மாட்டேன், கடிந்து கொள்ளவும் மாட்டேன் அப்படிங்க, அது இஷ்டப்படி எதுவும் செய்யல அப்படி ஒட்டிங்கன்னா தாய்க்கும் தகவலும் எடுத்து உண்டாக்கிடும், வெட்கத்தை உண்டாக்கிடும்.
அப்ப நிறைய பிள்ளைங்க நான் கொடுத்துருக்கேன், அது இஷ்டப்படி விட்டப்பா, அது இஷ்டப்படி என்ன படிப்பா படிக்க வச்சேன், அது என்ன பிடிக்கோ அதை பிடிச்ச வாங்கி கொடுத்தேன், அது என்ன வேணுமோ எல்லாம் செஞ்சு கொடுத்தேன். கடைசியில எனக்கு பெரிய வெத்தத்தை உண்டாக்கிட்டு போயிட்டாங்க, பெரிய வேதனை உண்டாக்கிட்டு போயிட்டாங்க பிள்ளை அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்லி அழுதாங்க. இத்தனையோ குடும்பங்கள்ல அப்படி செய்தி அந்த மாதிரி கண்ணா பார்த்து காதா கேட்டுருக்காங்க. நான் தேவபிள்ளை நீங்க அடித்து திருத்தி வளர்க்கல அப்படின்னா கட்டாயம் சாவான். இதுக்கு சாவம் மரணம் இல்லை, அவன் வாழ்க்கையெல்லாம் சாவு மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சென்னை ஒரு அம்மா இருக்கிறாங்க, கஷ்டத்து இந்த அம்மா சென்னையில வருவாங்க நினைக்கிறேன். என் பிள்ளைங்களுக்கு வஸ்திரத்தை ஊட்டி வளர்த்தையா, 2 பசங்க சென்னை பூர்வீக சென்னையில இருந்த அம்மாவுக்கு வஸ்திரத்தை ஊட்டி வளர்த்தேன். இன்னைக்கு என் பிள்ளைங்க கிராமம் சென்னையில எத்தனையோ இடத்துல விட மாட்டாங்க, எத்தனையோ காரியங்கள் பிள்ளைங்க சொல்லுவாங்கம்மா இந்த பிள்ளை அப்படி தப்பு பண்ணுதுமா, இந்த பையன் தப்பு பண்றாமா, இப்படி என்னவா சொல்லுவாங்க, எனக்கு அது பிடிக்கலாமா. சிறு வயசுலயே வஸ்திரத்தை ஊட்டி வளர்த்தேன். நம்ம ஊட்டி வளர்ப்போம் பிள்ளைகளுக்கு, வாய் திணிய ஊட்டுவாங்க. குறுக்குற தென்னு, முருக தென்னு, பிசுக்கர தென்னு, கரிய தென்னு, நீர தென்னு, எதை ஊட்டணுமோ அதை ஊட்டத்துல பிள்ளைகளுக்கு நம்ம எதை கையில எடுக்கணுமோ அதை கையில் எடுக்கிறது இல்லை, எதையுமே செய்யறது இல்லை. ஊட்டி வளர்த்ததுலதான் தோந்துடும். குழந்தை சொல்லுவாங்க என்ன செய்யணும், வளர்த்தக்கடா மாறுல முட்டும். இப்ப நம்ம பிள்ளைகளை நம்ம வஸ்திரத்தை ஊட்டி வளர்க்கணும். இந்த மாதிரி சொன்னாங்க. இப்ப வரைக்கும் என் பிள்ளைங்க என் பேரனுக்கு டெய்லி வஸ்திரம் சொன்னா மட்டும்தான் பாலும் பிஸ்கட்டும், வஸ்திரம் சொல்ற ஒண்ணு கிடையாது. அவங்க எந்திரிக்கணும், பிரஷ் பண்ணணும், பார்த்து வஸ்திரம் படிச்சு ஒப்பிட்டா மாத்திரம் தான் ஒரு டீ பிஸ்கட் இல்ல கிடையாது. வஸ்திரம் சொல்லணும் பிளஸ் அதிகாரத்தை சொல்லணும். ஏற்கனவே நான் இஷ்டப்படுகிறப்பட்ட பிள்ளைகள் தன் தாய்க்கு தகப்பனுக்கும் வேதனை உண்டாக்கி விடும். நான் சொல்லல, வேத சொல்லல, நான் சொல்லல, வேத சொல்லல. நீ யாராவது வெக்கத்தை உண்டாக்கி பாப்போமா? அடுத்து வாசிங்க 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம். அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியனான கர்த்தரின் ஊழியக்காரனான ஏலி கவனிங்க. பாத்தீங்கன்னா அண்ணாள் பெனிதா உங்க புருஷன் எல்கானங்க எல்லாமே பலியிடுவதற்கு வருஷந்தோறும் சிலவாமல் இடத்துக்கு போவாங்க. அங்க ஒரு ஆலயம் இருக்கு, நம்ம சர்ச்சு மாதிரி ஆலயம் இருக்கு. அந்த ஆலயத்துல ஏலி அவன் வேலை என்ன, ஆசாரியன். அவன் யாரு, ஆசாரியன், ஊழியம் செய்யக்கூடிய முறைமையை பெற்றவன். அவனும் குடும்பத்தாரும். அவனுக்கு 2 பசங்க இருக்கான். பேர் படிக்கிறேன். 2 பசங்க பேர் என்ன? 2 குமாரராகிய ஓப்னியும் பினேகாசும் இருந்தார்கள். 2 பிள்ளைகள் இருந்தாங்க அவங்களுக்கு. அப்ப ஏலி அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா என் தேவன் அப்படின்னு அர்த்தம். ஏலினா அதுக்கு என்ன அர்த்தம்னா என் தேவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஏலிக்கு தான் அர்த்தம். ஏலியோடைய பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க, அவனை எப்படி அவன் வளர்த்தான், அது என்ன அப்படிங்கிறத நீங்க செய்தியா பார்க்க போறோம். நான் பார்த்து செபிக்க போறோம். உங்க பிள்ளைகளுக்காக கடைசியா நீங்க செபிக்க போறீங்க. சரி, அப்ப அதே 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்துல 11 to 14 படி வசனங்கள் படிக்கிறேன். ஏழு பிள்ளைங்க எப்படி தான் பார்த்துருவோம். 1 சாமுவேல் கர்த்தர் சாமுவேலை நோக்கி இதோ நான் இஸ்ரவேலிலே ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய 2 காதுகளிலும். இஸ்ரவேலுக்குள்ள சாமுவேலோடு கூட ஏலியும் சாமுவேல் இருக்காங்க. சாமுவேல் சின்ன பையன். அப்ப அதோட வார்த்தை அதுதான் இருந்துச்சு. அப்ப ஆண்டவர்கிட்ட 4 முறை 3 முறை ஆண்டு கூப்பிடாரு, சாமுவேல் தெரியல. இப்ப ஏழு சொல்லி கொடுக்குறாரு, சொல்லும் அரியன் கேட்கிறேன். நீங்க நிறைய தேவ பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா, ஏசப்பா என் பிள்ளைக்கு என்ன வச்சிருக்கீங்க சொல்லுங்க, கேட்கறதே கிடையாது. நான் வாழ்ந்த இஷ்டப்படி என்ன உண்டோ செய்யறோம். இந்த மாதிரி சாமுவேல் கத்தாவே ஏழு சொல்லி கொடுக்கும் பொழுது, அதே போல ஆண்டு கூப்பிடும் பொழுது சாமுவேல் அன்றே சொல்லுங்கப்பா நான் கேட்கறேன்னு சொல்லி சாமுவேல் சின்ன பையன் சொல்றாங்க. அப்ப சாமுவேல்கிட்ட ஆண்டு சொல்லக்கூடிய காய்தான் இது. இஸ்ரவேலுக்குள்ள 2 காதுகள் கேட்கிற மாதிரி ஒரு காரியம் செய்ய போறேன். படியுமா? அது தொனித்துக் கொண்டே இருக்கும். நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் நாளில் வரப்பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். நான் தொடங்க போறேன், முடிக்க போறேன்.
அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவன் என்ன கவனிங்க, ஏலிக்கும் நான் பிள்ளைங்களுக்கு சாபம் வரப்போகுதுங்கிறத ஏன் பண்ணியிருந்தான், அறிந்திருந்தான். சொல்லுது இல்ல, படிங்க. அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்திற்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று. அவன் குடும்பத்திற்கு நீங்காத நியாய தீர்ப்பு எப்படி செய்யக்கூடாது, அதை நினைச்சு அப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பை செய்ய போறேன். ஆண்டவர் சாம்பல் சொல்லிட்டு இருக்காரு. அவனுக்கு அறிவித்தேன். அதிநிமித்தம் ஏலியின் குடும்பத்தால் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தி ஆவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டு இருக்கிறேன் என்றார். ஆண்டவர் சாமுவேல் கூட அவருடைய ஆலயத்துல ஊழியம் செய்யக்கூடிய ஏலியை குறிச்சும் ஏழு பிள்ளைகளை குறிச்சும் பேசுறார். இப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்ய போறேன், அது பலியினாலும் காணிக்கையினாலும் என்ன கொடுத்தாலும் அது நிவர்த்தி ஆகாது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய போறேன். அவன் பிள்ளைங்களை அவன் கண்டிக்கல, தான் இஷ்டப்படி தான் பிள்ளைய கொடுத்தான். அதனால இப்படிப்பட்ட ஒரு நீங்காத நியாயத்தை செய்ய போறேன்னு சொல்லி ஆண்டவர் ஏழு குடும்பத்தை குறித்து சாமுவேலோடு ஆண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி அவங்க என்ன செஞ்சாங்க, ஏழு பிள்ளைங்க என்ன செஞ்சாங்க, அதை ஏன் ஏழு கண்டுக்கல அப்படிங்கிறத நம்ம நீங்க பார்க்க போறோம். அதே நீங்க பாத்தீங்கன்னா இதுல 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்துல 18 படிக்கிறேன். 18 படிச்சிருமா அதை கூட. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்துல 18 வசனம். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன் கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். 2வது முறை உங்க பிள்ளைகள் நான் அழிக்க போறேன், பிள்ளைகளுக்கு பாவம் பண்றான்னு சொல்லும் பொழுது ஏன் என்ன பண்ணிருக்கணும், கர்த்தரிடத்துல கதறி அழுது உபவாசம் பண்ணி ஜெபிச்சிருக்கணும். அவரு பார்வைக்கு ஏதோ செய்யட்டும். அப்பயும் ஏலி நான் அலட்சியமா என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் தரக்கூடிய காரியத்தை அலட்சியமா இருந்தான். இன்னைக்கு நீங்களும் கூட பிள்ளைகளுக்கு என் பிள்ளைக்கு எது இஷ்டமோ அதைத்தான் செய்வேன், எனக்கு என்ன பிரியமோ அதைத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை கண்டிச்சு உடக்காம கர்த்தருடைய போதனைகள்ல சிச்சைகளை நீங்க வளர்க்காம இருப்பீங்கன்னா அதே பிள்ளைகளே உங்களுக்கு வெக்கத்தை உண்டாக்கிடும், பெரிய வேதனை உண்டாக்கிடும், பெரிய அவமானத்தை உண்டாக்கிடும். ஆண்டவர் எச்சரிக்கிறார் இந்த வார்த்தை, எனக்கு என் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுமோ நான் அப்படி வளர்ப்பாண்டவர். எனக்கு ஆண்டவர் தாமதிக்கிறது காரணமே இதுதான், பிள்ளைகளை எனக்கு பிரியமான பிள்ளைய வளர்க்கணும்ப்பா, அதுதான் உங்களுக்கு பிரிய, எனக்கு ஒரு குழந்தைய கொடுக்க போறேன் அப்படின்னு ஆண்டவருக்கு அநேக பதில் சொல்லி இருக்கிறார், சொன்ன செய்ய போறார். இப்ப எடுத்து வாசிங்க 2 சாமுவேல். பிள்ளைங்க என்ன செய்ய பார்த்துடுவோம். 2 சாமுவேல் ஏழின் பாவம் என்ன, ஏழியோட பாவம் என்னன்னு பார்த்துடும். முதலாவது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் 29 படிக்கல 29 ஏழின் பாவம் என்னன்னு பார்த்துடுவோம். என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளை எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீர் என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். முதல் பாவம் என்னன்னா, அவன் வரக்கூடிய காணிக்கையில எல்லாம் உதாசீனப்படுத்தினான். எனக்கு காணிக்கை வருது, இந்த காணிக்கையை நான் இஷ்டப்படி ஏதாவது செலவு பண்ணிட்டேன் அப்படின்னா அது உதாசீனப்படுத்துற மாதிரி, கர்த்தரையும் கர்த்தருக்கு காணிக்கையும் உதாசீனப்படுத்துற மாதிரி. அது ₹1 வந்தாலும் சரி, 1 கோடி வந்தாலும் சரி, அந்த காணிக்கை கர்த்தர் கொடுத்தாரு. இந்த காணிக்கை என்னப்பா செய்யினாங்க அப்படின்னு கர்த்தரை கேட்கணும். அது உதாசீனப்படுத்தி இஷ்டப்படி செலவழிச்சு இஷ்டமா பிரியமான செலவு பண்ணிட்டுதான் அது நிச்சயமா கர்த்தருக்கு நான் கணக்கு கொடுக்கணும். ஏழையாத்தான் செய்த முதல் பாவம். 2வது பாவம் பார்த்தீங்கன்னா, கர்த்தரை விட தன் பிள்ளைகளை அதிகமா நேசித்தான். ஏழை செய்த 2வது பாவம் என்னன்னா, கர்த்தரை விட என் பிள்ளைதான் எனக்கு பெருசு, யாரை விட என் பிள்ளைதான் பெருசு. நீங்க அப்படி நினைக்கிறீங்க, தேவ பிள்ளைகள் யார் அப்படி நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு சோதரம். நீங்க ஆண் எச்சரிக்கிறாரு, எல்லாத்தையும் விட எனக்கு இயேசுதான் பெருசு. என் பிள்ளைகளை விட, என் வீடை விட, கணவரை விட, நகையை விட, துணியை விட, எனக்கு உண்டான எல்லாத்தையும் விட எனக்கு இயேசுதான் பெருசு அப்படின்னு நினைக்கிற வாழ்க்கையில் தான் நேர்மை வரும். இயேசு விட எனக்கு பிள்ளைதான் பெருசு
அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்படித்தான் ஏழை நினைச்சான். 1 சாமுவேல் 2:29 பாருங்களே, அப்படித்தான் நினைச்சான். அதிலே எழுதப்பட்டிருக்கு அந்த வசனம். அதே போல பிள்ளைகளை அடக்க மறந்துட்டான், அடக்கி வளர்த்தா ஏழை மறந்துட்டான். அதே 1 சாமுவேல் 3:13 படிங்களே, 3:13. 1 சாமுவேல் 3. அவன் குமாரன் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்திற்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று 3 காரியத்தை ஏறி செஞ்சான். கர்த்தருடைய காணிக்கு உதாசீனப்படுத்தினான், தன் பிள்ளைங்களை கர்த்தரை விட அதிகமா நேசிச்சான். 3வது காரியம் என்ன தெரியுமா? பாத்தீங்கன்னா பிள்ளைகளை கர்த்தரை விட பிள்ளைகளை அடக்க மறந்துட்டான். அப்ப 3 காரியத்தை செஞ்சுட்டான். முதலாவது ஆண்டவர் முக்கியம் இல்ல, பிள்ளைகள் தான் முக்கியம், முதல் பாவம். இதே போல பலிகளின் காணிக்கு உதாசீனப்படுத்தினான், 2வது பாவம். 3வது கர்த்தரை விட பிள்ளைகள் அதிகமா நேசிச்சான். இந்த 3 பாவத்தை ஏறி செய்தான். இவர்களுக்கு நீங்க அப்படி செய்து கொண்டிருக்கலாம். பிள்ளை தான் பெருசு, பிள்ளையோட சந்தோஷம் தான் பெருசு, பிள்ளையோட விருப்பம் தான் பெருசு அப்படின்னு நினைச்சீங்க, தப்பு தேவைப்படல. யார் அப்படி நினைக்கிறீங்களோ இன்னைக்கு மனம் தெரிஞ்சிருங்க, ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆண்டவர் பகிரங்கமா சொல்றார், எச்சரிக்கிறார். அப்படிப்பட்ட நீ எச்சரிப்பை கேட்கல அப்படின்னா அவங்க பிள்ளைங்க உங்களுக்கு வெக்கத்தை உண்டாக்கிடும், வேதனை உண்டாக்கிடும், அவமானத்தை உண்டாக்கிடும், வலியை உண்டாக்கிடும். ரொம்ப வேதனையோட செய்தியை திருப்பி கொடுக்கும் பொழுது அன்னைக்கு வேற செய்தியை கொடுங்கப்பா அப்படின்னு எத்தப்பட கேட்டேன். நீங்க விக்டர்னாவே சோதரம் தேவன் சொல்றதான் பேசுவேன், தேவையில்லாத பேசக்கூடிய ஆள் நான் கிடையாது. நீங்க சதைகள்ல வரவுகளை தேவன் ஆஸ்வதிப்பார், உயர்த்துவார், கொடுப்பார், நேர்மையா வைப்பார். நீங்க எதை வேணா செய்யலாம், என்ன வேணா பண்ணலாம், உங்களுக்கு நல்ல மேன்மை வரும், நல்ல ஆசிரியர் வரும். உங்க பிள்ளை நீங்க குடிக்குதுன்னா தெரிஞ்சுதான் பிள்ளை தண்டிக்கணும், உள்ள பொய் பேசுனா தண்டிக்கணும், உப்புல திருவிழா தண்டிக்கணும், கத்திரை விட்டு விலகி போன பிள்ளைய தண்டிக்கணும். நான் சின்ன பையன் தான், சரியாயிடும். அவன் சின்ன பொய் சொல்ற சரியாயிடும். நீ சொல்ற சின்ன பொய் நான் பெரிய பொய்யா இருக்கும். இன்னைக்கு திருடன் சின்ன திருட்டு நாளைக்கு பெரிய திருட்டா இருக்கும். இன்னைக்கு வழி மாற சின்ன வழி மாற நாளைக்கு பெரிய வழியை மாறுவான். ஏழு யாத்தான் செஞ்சான். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். பேலியாளின் மக்கள் என்ன தெரியுமா? முட்டா இருந்தாங்க. ஏழையின் பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க? இத்தனைக்கும் ஆசாரி ஊழி செய்யக்கூடிய குடும்பம். அதனால ஏழையின் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா முட்டாளா இருந்தாங்க. படி மாத்துது. அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. 2வது விஷயம், கர்த்தரை அறியல. எங்க அப்பா பெரிய பாஸ்ட் சபையில ஊழியம் பண்றாரு, அவர் கர்த்தரை அறியல, அவரையும் அறியல. நீ எதை பிள்ளைங்க, நான் கஷ்டப்பட்டு என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன். உன் கஷ்டம் என்ன பிள்ளைங்க சொல்லிக் கொடுக்கணும். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன். இப்ப பிள்ளைய கேட்கும் போது நீங்க துணியெல்லாம் ஆகி கொடுக்கீங்க. அப்பா கஷ்டத்தோடு தான் அப்பாவுக்கு துணி வாங்கி தரேன், கஷ்டத்தோடு தான் எனக்கு ஆகி அப்பாவுக்கு செய்யறேன் அப்படிங்க சொல்லிக் கொடுக்கணும். நான் கஷ்டப்பட்டா பத்து இல்ல, எப்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க தெரியுமா? நீங்க தப்பு இல்ல, உங்க கஷ்டம் என்னங்க சொல்லிக் கொடுக்கணும். ஒருவேளை சாப்பாடு எப்படி சம்பாதிச்சு சொல்லிக் கொடுக்கணும், இந்த வீடு எப்படி வந்து சொல்லிக் கொடுக்கணும். இவ்வளவு கஷ்டப்பட்டோம்பா, நாற்பது அப்பாவும் நானும் கஷ்டப்பட்டோம், அதனாலதான் இந்த வீடு வந்துச்சு, அதனால இந்த வாழ்க்கை வந்துச்சு, அதனாலதான் இந்த வாகனம் வாங்கணும், அதனாலதான் கார் வாங்கணும் அப்படின்னு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏழை பிள்ளைங்க பேரில் பக்கலா இருந்தாங்க. அதே போல கர்த்தரை அறியல. படி மறந்தது. அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால் எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் ஆலயத்துல ஒரு பலி செலுத்த வராங்க இஸ்ரவேல் மக்கள். இறைச்சி வேகும் போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் 3 கூறுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சருவத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதை எல்லாம் ஆசாரியன் எடுத்துக் கொள்ளுவான். அப்படி சீலோவிலே வருகிற இஸ்ரவேலுக்கெல்லாம் சென்றார்கள். கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி ஆசாரியனுக்கு பொரிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல் அவித்ததை உண்கையில் வாங்குகிறதில்லை என்பான்.
அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும். முதலாவது அந்த பயிரக்கூடிய ஆறு செய்வாங்க, முதலாவது பலியிட்டத முதலாவது கர்த்தருக்கு கொடுக்கணும். ஏன் இப்படி என்ன செய்யறாங்க? அவங்க பிள்ளைங்க பாத்தீங்கன்னா அந்த 3 ஆயுதத்தை கொண்டு வேற கொண்டு குத்துறாங்க. குத்தி அதுல வரது முதலாவது எனக்கு, அப்புறம் தான் கர்த்தருக்கு. கர்த்தருக்குரிய பலிய முதலாவது 7 பிள்ளைங்க எனக்கு கொடுங்க. அப்ப என்ன பெருமை வந்துருது, நான் தான் ஆசாரியர், நான் தான் பெரியார், எனக்கு தான் எல்லாம் தெரியும். முதலாவது என் அப்பா பெரிய பாஸ்டர், நாளைக்கு என் சபைகள்ல என் பிள்ளைங்க வந்து கர்த்தர் சொன்னா மட்டும்தான் சபையில பிள்ளைகளை ஏற்கணும், இல்லைன்னா பிள்ளைங்க சபையில ஏற்க மாட்டேன். நீ நிறைய இடங்கள்ல ஊழியக்கார மிரட்டலும் விசுவாசம் வாழ்ந்தாங்க இல்லையா? பிள்ளைகளே, ஒரு காரியத்தை ஊழியக்காரன் செய்யறான்னா கர்த்தர் முதலாவது அனுமதிக்கணும். அப்பதான் அந்த காரியம் ஆசிரியமா இருக்கும். கர்த்தரோட சித்தம் இருக்கணும், அப்பதான் அந்த காரியம் ஆசிரியமா இருக்கும். அது இல்லை அப்படின்னா அந்த காரியம் ஒரு நாள் ஆசீர்வாதம் கொடுக்காது. அப்ப கர்த்தர் கொடுக்க வேண்டிய முதல் அந்த காரியத்தை கர்த்தர் கொடுக்காம 7 பிள்ளைங்க அவங்க தின்னாங்க. அது செய்த 7 பிள்ளைங்க தேவன் செய்த பெரிய பாவம். அடுத்தபடிமா பிற்பாடு மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன் அப்படி அல்ல இப்பொழுதே கொடு இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்வேன் என்பான். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரியதாக இருந்தது. எனக்கு பைபிள் சொல்லுது, அவர் கூடிய மகிமையை யாருக்கும் கொடுக்க மாட்டார். முதலாவது அவர் கூடிய மகிமை என் பிள்ளைங்க எனக்கு என் ஆலயத்துல பயிரக்கூடிய அந்த பலியில முதலாவது கர்த்தருக்கு கொடுக்கணும். அதுல மிச்சமானத இதுவோ 7 குடும்பத்தார் 7 பிள்ளைங்க எடுத்து சாப்பிடலாம். கட்டாயப்படுத்தி கர்த்தருக்கு உரியத முதலாவது எடுத்து சாப்பிட்டாங்க. அது பெரிய பாவமா தேவன் தெரிஞ்சிச்சு. தேவனை அறியல, தேவி மக்களா இருந்த 7 பிள்ளைங்க. உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? கர்த்தரோட சிக்ஷையில போன நீங்க வளர்க்குறீங்களா, இல்ல அது இஷ்டப்படி பிள்ளைய விடுறீங்களா? நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். பெண் பிள்ளையாக சரி, ஆண் பிள்ளையாக சரி, சிறு பிள்ளையாக பெரிய பிள்ளையாக சரி, உங்க பிள்ளைகளை நீங்க வளர்த்த வேண்டிய வழியில வளர்த்துல திறமை கையாளல கண்டிப்பா வளர்த்துல சொல்லல அப்படின்னா உங்களுக்கு பெரிய வெட்கத்தை உண்டாக்கி. நான் சொல்ல வேன் சொல்லுது படிக்கலே, கலாத்திய 4:16 படிக்கலே, செய்திக்கு சம்பந்தம் இல்லாத வசனம். கலாத்திய 4:16 படிக்கலே, ரொம்ப பிடிச்ச வசனம் எனக்கு. கலாத்திய 4:16. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்ருவானேனோ சொல்லுது. சத்தியத்தை சொன்னா நம்மள சத்ருங்கிறாங்க. நீங்க எல்லாரும் இருப்பீங்க, அசுரமா இருப்பீங்க, உயர்வா இருப்பீங்கன்னா அது நல்ல ஊழியக்காரர். ஊழியக்காரன் விசுவாசிகள் நடத்த வேண்டிய வழியில் நடத்துறது இல்ல, வேலைக்குரிய காரியம். இந்த பூமியில நம்ம ஊழியம் பண்ற நானும் சரி, நீங்களும் சரி, இங்க எப்படி வேணா ஆடி இல்ல, பாடி இல்ல, கொண்டாடி இல்ல, எதுவா பண்ணிடலாம். மேல போகும்போது ஆண்டவர் அயல்ன்றவர். உத்தமமான ஊழியக்காரன், உண்மையான விசுவாசிய ராஜ்யத்துக்குள்ள வா. எதுக்கு ஆண்டு சபை வச்சிருக்காரு? எதுக்கு ஊழியக்காரர் வச்சிருக்காரு? வரையாளர்கள் வெள்ள ஆளுகளை 2ஆ பிரிச்சு அவர் ராஜ்யத்தை கூட சேர்க்கிறது யார வேலை? ஏன் வேலை. அதுக்கு தேவ பிள்ளை நீங்க கை கொடுக்கணும், அதுக்கு ஒத்துழைக்கணும். இங்க ஒரு வாரம் பிரசங்கிக்கூடிய வார்த்தைகள் ஆண்டவரே ஒருவேளை எனக்கு தான் பேசுறீங்கப்பா, என்னுடைய உம்முடைய வார்த்தை, பாஸ்டர் விக்டோடைய வார்த்தை இல்ல, எனக்கு நேரம் வார்த்தை வந்துதான் இயேசு என்னதான் பேசுறாரு. அந்த வார்த்தை நான் உணரணும், அனலைஸ் பண்ணணும், அதை யோசிக்கணும். தப்பாடுறாங்களே அதை திருப்திகமா கேட்கணும். கேட்டா மாத்திரம்தான் உங்களுக்கு ரட்சிப்பு, சமாதான விடுதலை கிடைக்கும். அழிவில்லாத ராஜ்யத்தை காணப்பட முடியும். நீங்க மக்கள் சபைக்கு ஓட்டே இருக்கிற மாறிட்டு இருக்கிறாங்க. இந்த சபை பிடிக்கல அந்த சபைக்கு போறேன், அந்த சபை பிடிக்கல இந்த சபைக்கு போறேன். நீ எந்த சபைக்கு போனாலும் நேர வரணும்னா கர்த்தருடைய சபைகள் ஒரு சபைகள்ல அடங்கி இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தை இயேசுடைய வார்த்தை அப்படின்னு நினைக்கணும். இயேசு என்ன பேசுறாரு? நான் திருந்தல் ஏன் அவர் பேசுறாரு. அப்படி யாரும் உணர்வது கிடையாது. இப்படி நிறைய 22-25 முடிய ஏலி மிகுந்த கிழவனாய் இருந்தான். குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளுடனே. 2வது பாருங்களே, அந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய இஸ்ரவேலுடைய ஸ்திரீகள் என்ன பண்ணாங்க?
ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு ஸ்திரீகளோடு கூட தவறான முறைகளில வரக்கூடிய ஆலயத்துக்கு வரக்கூடிய பிள்ளைகளோடு ஏழை பிள்ளைங்க தவறான காரியம் செய்யறாங்க. ஏழை மக்களா இருந்தாங்க, இயேசுவ அறியல, ஆண்டு கொடுக்க வேண்டிய அந்த மத பலியில கொடுக்கல, தான் ஆலயத்துக்கு வரக்கூடிய பிள்ளைகளோடு தப்பான காரியத்தை பிள்ளைகளை கட்டாயப்படி தப்பா பாவத்துக்குள்ள இருந்தா பாவம் பண்ணாங்க. அவர்களை நோக்கி நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் கொள்ளாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே வேண்டாம், கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாய் இருக்கிறீர்களே. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கு காரணமா இருக்கிறீங்க. எப்படி நான் ஊழியக்காரனா இருக்கிறேன், விசுவாசிகள் பண்ணக்கூடிய தவறுகளை கண்டும் காணாம போயிட்டேன் அப்படின்னா இந்த நிலைமை நாளைக்கு எனக்கு வரும். அவங்க மீறி நடக்கிறாங்கன்னா அவங்க சொல்ல வேண்டிய விதத்துல சொல்ல வேண்டியது மெய்ப்பனுடைய கடமை. இன்னைக்கு நம்ம 10,000 பேருக்குள்ள பரலோகம் போறதை காட்டிலும் 5 பேருக்குள்ள பரலோகம் போயிடலாம், தப்பு இல்லை. நீங்க எந்த சபையில் எப்படிப்பட்ட பிரசங்கம் இருக்குமா அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் அவங்க தடுக்கிறது கிடையாது. அவங்க ஆத்மா சபைக்கு வரணும். பெரிய கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறாங்க, அவங்க நிறைய காணி கொடுப்பாங்க, நிறைய உயர்த்துவாங்க. மனுஷன் உயர்த்தி ஊழியக்கார உயர்த்து தேவையே கிடையாது. கர்த்தரை உயர்த்தினா போதும். அல்லேலூயா. நம்ம என்ன கர்த்தரை உயர்த்தினா போதும், எவ்வளவு உயர்த்தணும்னு அவசியம் இல்லை. அப்ப தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு பிள்ளைங்க எங்க எப்படி வளர்க்குறீங்க? ஏன் எனக்கு கொடுத்துருக்க பிள்ளைங்கள கர்த்தருடைய சிச்சையில, கர்த்தருடைய பாதையில, கர்த்தருடைய போதனைகள்ல வளர்க்கணும். வளர்க்கத்தான் பிள்ளைங்களை ஆண்டவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. இஷ்டப்படி அது விருப்பப்படி அதுக்கு என்ன பிரியுமோ அதன் பிரகாரம் நீங்க வளர்க்கறது கத்த பிள்ளைகளை உங்களுக்கு கொடுக்கல. ரொம்ப கவனம். பிள்ளைகளை பெற்ற தாய்மார்களே, தகப்பன்மார்களே ரொம்ப கவனம். பிள்ளைகளை எப்படி வளர்க்குறீங்க அது ரொம்ப இன்னைக்கு யோசனை பண்ணுங்க. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். அவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வான், அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். ஒரு மனுஷனுக்கு விரோதமா பேசினாச்சுங்களே, அது கோர்ட் இருக்குது, ஒரு பெரிய ஆள்கிட்ட போய் பேசுவாங்க, இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசினா நாய் தீர்த்துவாங்க. ஒரு கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தா எவ்வளவு கர்த்தரை விரோதமா முடியும்? ஒருத்தர் வர முடியாது. நீ பைபிள் ஆலயத்துக்கு விரோதமா ஊழியர்கள் விரோதமா நீ கையை நீக்கிட்ட பேசிட்ட பேசுகிறது பைபிள் சொல்றது இன்மையிலும் மதிப்புல மேலும் மதிப்பு கிடையாது. பைபிள் சொல் வசனம் சொல்லுது, ஒரு ஊழியக்காரன் மாதிரி பேசுறதுக்கு மாதிரி கவனமா பேசணும். யார பேசணும்? அவங்க நம்ம பேசுறதுக்கு நிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி நிக்கிறது யாருன்னு பார்க்கணும். அப்ப யாராதான் பிரச்சனை இல்லை, அவங்க ஊழியக்காரங்க. ஒருவர் நம்ம குற்றவாளி தீர்ப்பதற்கு நமக்கு அதிகாரத்தை ஆர்டர் கொடுக்கல. ஊழியக்காரன் விசுவாசியா இருந்தாலும் சரி, ஊழியக்காரன் சரி, அவன் நாயத்துக்கு அதிகாரம் நமக்கு கிடையாது. அவன் தப்பு பண்ணாலும் அதுல ஊழியக்காரன் அவர் பார்த்துக் கொள்ளும். உங்களுக்கு தப்பு பண்ணா உங்களுக்கு ஒரு அடி விட்டுருவாரு, நான் தப்பு பண்ணா எனக்கு பல அடி விழுந்துரும். தகப்பன் சொல்ல கேளாமற் போனார்கள். பாருங்க, ஏழையும் கர்த்தருக்கு கீழ்ப்படியில, பிள்ளைகளும் கர்த்தருக்கு கீழ்ப்படியில, தகப்பனுக்கு கீழ்ப்படியில. அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாய் இருந்தார். உங்களை அழிக்க கர்த்தர் சித்தமாயிட்டார். பிள்ளைகளே, சில ஊழியக்காரங்க பேசுறத கேட்டா அப்படி கைகால் நடுங்கும். செய்தியில மோகன்சியர்கள் பேசுறத கேட்டு பாருங்க, பென்னி ஜோசுவா செய்தியை கேட்டு பாருங்க. சில ஊழியக்காரங்க பாத்தீங்கன்னா மோசஸ் அவரோட செய்தியை கேட்டு பாருங்க, அப்படியே உள்ள இருக்க முடியாது. செய்தி ஒரு 30 நிமிடம் வீடியோ பார்க்கவே முடியாது, பயமா இருக்கும். இது கடைசி காலத்துல ஒரு வருகை ரொம்ப சமீபம். அமெரிக்கால நேற்று தினத்துல பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை அமெரிக்காவுடைய பாவத்தை பயங்கரமா எச்சரிச்ச 31 வயசான ஒரு இளம் ஊழியக்காரர் 30 பேர் 30,000 பேர் இடத்துல ஒரு சுட்டு கொடுத்தான், கொண்டிலே சுட்டு கொடுத்தான். கர்த்தருடைய வார்த்தைய மக்கள் செய்யக்கூடிய பாவத்தை அறிவிச்சு நிறுத்தமா அப்படியே சொல்றாங்க. ரத்தம் இருந்து அப்படியே ஊத்துது. அந்த அவர் மறைச்சு போயிட்டார். ரத்த சாட்சியா சத்தியத்தை சொன்னேன் சத்துருவானேன். இன்னைக்கு அவர் ரத்த சாட்சி அவர் சத்துருவா தெரிஞ்சிருக்கிறான். அவர் ராஜ்யத்துல டைரக்டா பரலோகத்துக்கு அந்த ஊழியக்காரன். நீ சத்தியத்தை சொல்லல அப்படின்னு நீங்களும் செய் நானும் செய், தப்புன்னு சொல்லல அப்படின்னா நிச்சயமா ரொம்ப நம்ம கைவிடப்படுவோம். பட் அடுத்து என்ன நடந்துச்சு பாத்துருமா? 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்துல
11, 18, 22 ஏன் நினைச்சு பார்த்துருவோம். ஏழு பிள்ளைகளுக்கு தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தர் போர் நடக்குது. அந்த போர்ல 7 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த அவருடைய அதிகார நிமித்தமா அந்த உடன்படிக்கை பெட்டி எதிரியோட கையில மாத்திடுச்சு. ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினெகாசும் மாண்டார்கள். பாருங்க, 7 பிள்ளைகள் போல செத்து போனாங்க. கர்த்தர் பத்தினா அவங்க சங்கடம் பண்ண தீர்மானிச்சார், அழிச்சார். சொன்னதை பைபிள் சொல்லுது. தேவன் சொன்ன சில தரிசனங்களை சில ஆண்டு சொல்லுவாரு, அவங்க தப்பிக்கணும்னு சொல்லி. சில தரிசனங்களை அவங்க வார்த்தைகளை கேட்கல அப்படின்னா அது நடக்கும். ஏறி தான் பிள்ளைக்காக நான் சரியா பிள்ளை வளர்க்கலையே சப்பா, என் பிள்ளைங்க சரியான பதில கொண்டு போகல, நீ மனுஷங்கன்னு சொல்லி ஏறி கேட்டுட்டா அப்படின்னா ஏழையும் தப்பிச்சிருப்பாரு, 7 பிள்ளைகளும் தப்பிச்சிருப்பாங்க. அது 18 படிமா. அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே ஏலி ஆசனத்தில் இருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்து கிழவனும் ஸ்தூலித்தவனுமாய் இருந்தபடியால் குண்டுன்னு அர்த்தம். ஸ்தூலித்தவன்னா பயங்கர குண்டு, வயசாயிடுச்சு, எந்திரிக்க முடியாது, உட்கார முடியாது. அப்புறம் ஏலியோட உடம்படிக்கை பற்றி என் பிள்ளைங்கனால வேற நாட்டுல எதிர்த்து மாட்டிக்கிச்சு, என் பிள்ளைங்க இறந்து போயிட்டாங்க. ஆண்டு உணர்த்தி ஏலிக்கு சாமியார் சொன்ன ஞாபகம் இருக்கா? பாஸ்டர் வித்து மூலமா சொன்ன ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு சாமியார் சொன்ன வார்த்தையை கத்தோட வார்த்தை நீ கேட்கணும் இல்ல, உன் பிள்ளைகள் நடத்த வழியில நடத்தணும் இல்ல, திறமை கையாள இல்ல, நீ கலந்து கொள்ள இல்ல. இன்னைக்கு அது நடந்துச்சா? ஏறி விழுந்து என்ன பண்ணா? செத்து போனான். அப்படியே சொல்லுது. படிமா. அவன் பிடரினா முதுகெலும்பு முறிந்து செத்து போனான். அதே நீங்க 22 படிங்களே, 22. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. தேவ மகிமை அந்த ஏழை நிமித்தமா 7 பிள்ளை நிமித்தமா விலகி போயிருச்சு. பிள்ளைகளே, யார் விழுந்து நிற்போமா? யார் விழுந்து நின்று யாரை குறித்து பேசணுங்கிறதுக்கா எனக்கு ஆசை கிடையாது. யாருக்காவது பேசிட்டு இருக்காங்கிறது எனக்கு தெரியும் செய்யாது. இது ஆண்டவர் நாங்க கூட தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றிலும் தேவனுக்கு கீழ்ப்படியுங்க. நீங்க எல்லாவற்றிலும் தேவனுக்கு கீழ்ப்படியணும். ஏலி தான் பிள்ளைகளை கர்த்தருக்கு செவி கொடுக்க மறந்துட்டான். ஏலி பலிகை எல்லாம் உதாசீனப்படுத்தினான். கர்த்தரை விட பிள்ளைங்களை அதிகமா நேசிச்சான். பிள்ளைகளை அடக்க மறந்துட்டான். ஏலியின் பிள்ளைகள் பேரின் மக்களா இருந்தாங்க. தேவன அருகில கர்த்தருடைய வழிகளை முதலாவது அவங்க சாப்பிட்டாங்க. ஆயத்தில் வரக்கூடிய பெண்களோடு தவறா இருந்தார்கள். தேவன் சாமுவேலை கொண்டு ஏலியை சொல்லும் பொழுது அதை கண்டுக்கல, பிள்ளைங்களை கண்டிக்கல, கடிந்து கொள்ள கையாள, அது இஷ்டப்படி செய்யட்டும், இஷ்டப்படி நடக்கட்டும், அது இஷ்டப்படி போகட்டும் அப்படின்னு சொல்லி ஏறி பிள்ளைகளை விட்டான். விட்டது நிமித்தமாய் பிள்ளைகளும் மாண்டு போனார்கள், ஏலியும் மாண்டு போனார்கள். இஸ்ரவேல் மகிமை போவதற்கு காரணமா மாறி போனாங்க. ஏலியின் குடும்பம் நல்ல குடும்பம் தான், ஒரு ஆசாரியின் குடும்பம் தான். ஆனா தேவனுக்கு செவி கொடுக்கல, தேவனுக்கு ஏலி கீழ்ப்படியல, பிள்ளைங்கள் கீழ்ப்படியல. இந்த யூடியூப் சேனல் மூலியமா பார்க்கிற தேவ பிள்ளைகளே, உங்க தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியுங்க. எல்லாருக்கும் கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்க. கேட்கிற பேரண்ட்ஸ் பெற்றோர்களுக்காக சொல்றேன், பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழிகளை நடத்துங்க. அந்த முதிர் வயதில் அதை விடாது இருப்பான். பிள்ளைகளுக்கு அளவுணர்ந்த பாசனை என்பது தப்பு இல்லை. ஆனா இந்த பிள்ளைகளை தந்தவர் தான் முதலாவது எனக்கு முக்கியம். அப்புறம்தான் பிள்ளை வீடு எதுனாலும் அப்புறம்தான். ஏன்னா பிள்ளைகளே, உங்களுக்காக உங்க ஆத்மாவுக்கு நீங்க தான் பரிந்துரைக்கணும். உங்க ஆத்மாவுக்கு நீங்க தான் பரிந்துரைக்கணும். நீங்க நல்ல விசுவாசமா ஜெபிச்சுட்டு உங்க பிள்ளைங்க பாவத்தில் இருந்தா நீங்க பண்ணாம போயிருங்க, பிள்ளைங்க வாழ்க்கை உங்க கைவிடப்படும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பிடுங்க. இன்னைக்கு மனம் திரும்பிடுங்க. ஆண்டவர் எச்சரிக்கிறார், பிள்ளையே, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழவே மாட்டான். அதை அறிக்கை செய்து யார் விடுறீங்களோ அவங்களுக்கு இரக்கம் கிடைக்கும், அவங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். ஆண்டவரே கர்த்தாவே, சோதரம் அப்பா,
பேசுறது நான் இல்ல, நீர் ஆண்டவர். இதற்கு போதமற்ற ஊழியக்கார ஆண்டவர். ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்கும் கூட தேவ பிள்ளைகளுக்கு கூட நீ பேசியிருக்கிறார். இதற்காக அனுசரித்து கத்தான் பாடல் ஆராதனை வேலைகள் எல்லா காரியத்திலும் நீங்க இருந்து மகிழ்ப்பட்டதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவ தெரிக்கிற பிதாவே ஆமென். ஆசீர்வாதம் தலைகளை தாழ்த்தும். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் சமாதானமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இருப்பதாக யாவும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.